அட்டன் பண்ணது ஹவுஸ் ஓனர் நாராயணன். அந்த எண்டில் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் பொன்ராஜ் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல இருக்க நிலத்தெல்லாம் வித்துட்டு மொத்த காசோட வந்துட்டேன். ஆமா, நீ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிக்கிறேன். அறிவு கேட்டவனே, உன்னை யாரா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போக சொன்னது? அது இல்ல, வந்து ஆத்திரத்தை அடக்கினாலும் அதை அடக்க கூடாது, அதுக்காக வந்தேன். அவசரம்னா காலை தூக்கி பஸ் டயர்ல போக வேண்டியதானடா. ஐயோ, அர்ஜென்டா வந்தது எனக்கு இல்ல, என் சம்சாரத்துக்கு. என்னங்க நீங்க பொம்பளை விஷயத்தெல்லாம் அந்த சொல்லிச்சு? பின்ன நான் அடிக்க வேண்டிய காசை வேற எவனா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னப்பா சொல்ற? இல்ல, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய காசை வேற எவனா எடுத்துட்டு போயிட்டானா? ஓ, அத சொல்றியா? சரி சரி. ஆமா, அங்க பக்கத்துல எவனா கருப்பா தாடி வச்சு நிக்கிறானா? யாரு தேடுறாரு? கருப்பா இருக்கான், ஆனா தாடி வெள்ளையால இருக்கு. போய் டை அடிச்சு விடு. இப்ப அதுவா முக்கியம். அவன் தான் காக்கா வலிப்பு சங்கரு. டக்குன்னு காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிப்பான். உதவி பண்ணலான்னு கிட்ட போன அவன் கூட்டாளி வந்து பேக் புடின்னு ஓடி போயிடுவான். அலறாத, அதான் நான் இருக்கேன்ல. அது இல்லையா, எவனு கீழே 10 ரூபா விட்டு இருக்கான். 10 ரூபாய் விட்டுட்டு போலையா, நீ எடுக்கிறதுக்காக போட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா, அங்க குண்டா ஒரு பொம்பளை நிக்கிறாளா? ஐயோ, யாரா எடுத்துறாங்க. நிக்கிறா, ஆனா அவ்வளவு குண்டா இல்லையே. பொண்டாட்டி முன்னாடி அர்னால்டு நின்னாலே அனிருத் மாதிரி தான்டா இருக்கும். அவ தான் 10 ரூபாய் பார்வதி. நீ குனிஞ்சு 10 ரூபாய் எடுக்கும் போது உன் பேக் அவ எடுத்துக்கிட்டு பேக் பெல்ட் அடிச்சு போய்கிட்டே இருப்பா. ஜாக்கிரதையா இரு. சொல்றத கவனமா கேளு. கிட்ட வராமே சென்னையில கிட்னியை திருடுவானுங்க. நீ அங்கே நான் வரேன். வந்துகிட்டு இருக்கேன். அமௌண்ட் 10 ரூபா இருக்குல்ல? அந்த பிஸ்கெட் போயிடுங்க. அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் என்னண்ணே? சேஞ்ச் ஓகே தானே? சரியா இருக்கு சார். என்ன பிரதர், பார்த்து போக கூடாதா? பார்த்து போறதுங்கன்னா பள்ளமலை தோண்டி வச்சிருக்கிறப்ப இவன் தேனி பாட்டி அஜய் ஆச்சே. இவங்கிட்ட மட்டும் போலீஸ் இங்க வாங்க. நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா இல்ல காலில் சிப்ஸ் பேக்கெட்டை மிரிச்சிட்டோன்னு வேற வாங்கி தர சொல்றானா? இந்தாங்க உங்க பர்ஸ். இன்னும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்க. சாரிப்பா, இங்கிலீஷ் தெரியாது. இல்ல டப்பா கிப்பா மண்டையில வந்து பழசெல்லாம் மறந்துட்டானா? இடிச்சிட்டு ஏதோ இன்டர்வல் விட்டா மாதிரி சிப்ஸ் வாங்கி சிரிச்சினே போறான். பண்ணாதா சார் பெரிய பணக்காரரு, ஏகப்பட்ட வீடு வச்சிருப்பாரு போல இருக்கு. கொத்து கொத்த சாவி வச்சிருக்காரு பாரு. அங்க பாருங்க, எந்த வீட்டுக்கு எந்த சாவின்னு தெரியாம திணறாரு. நீங்க குனிஞ்சீங்கன்னா வீட்டை திறந்துடலாம். நானா? நான் வேணா குனி. அவங்க தான் குனியணும். சார் சொன்னா கரெக்டா இருக்கும். குனி. இது போதுமா வானா? பா, இந்தியன் ஆயில்ல கூட இவ்வளவு எண்ணெய் இருக்காது போல. வாங்க. பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற? ஒரு இடத்துல நில்லு. மாமா இங்க பாருங்க, காய்கறி எல்லாம் இருக்கு. பின்ன அதுக்குள்ள நாய்கறியா இருக்கும், அது கொஞ்சம் மூடுமா? எங்க என் பண வளத்துக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். அதுக்கே பிடிச்சிருச்சு. நீ இப்படி அட்வான்ஸ். இங்க பார், எனக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் முக்கியம் இல்ல. நான் சொல்றதெல்லாம் கவனமா மண்டையில ஏத்திக்க. வீட்டுல கண்ட இடத்துல ஆணி அடிக்க கூடாது. முக்கியமா கஜினி சூர்யா மாதிரி செவுத்துல அங்க இங்கெல்லாம் கிரி வைக்க கூடாது. அப்புறம் டேய், உன்னோட ஜெட்டி உள்பாவாடை இதெல்லாம் பால்கனில அசிங்கமா காய போடக்கூடாது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிறது, கிருஷ்ணான் ஊத்தி கொளுத்திக்கிறது, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கினே மாடியில இருந்து குதிச்சு சூசைட் எல்லாம் பண்ணிக்கவே கூடாது. நான் சொல்லல சார், ரொம்ப குறும்பு. நீ கொஞ்சம் திரும்ப. என்னையா இது? ஓனத்துக்கு சிங்காரிச்ச யானை மாதிரி இவ்வளவு நகை. இது மெட்ராஸ், கண்ட இடத்துல கைட்டு வைக்க கூடாது. இதெல்லாம் பத்திரமா இடத்துல வைங்க. எங்க வைக்கணும்? எங்க? இதோ பாருங்க, இதுதான் லாக்கரு. இதுக்குள்ள நகையெல்லாம் வைங்க, பத்திரமா இருக்கும்.
அட, நம்ம கிராமத்து பேங்க்ல இருக்கிற சின்ன பொட்டி மாதிரி இருக்குது. தம்பி சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் கழட்டி வை. அப்ப இது அது அருணாகிரி எல்லாத்தையும் தான். போங்க கைட்டு வைங்க போங்க போங்க போங்க. வா, வா. எல்லாத்தையும் கழட்டி வைக்கலாம். பொட்டு தங்க இல்ல எல்லாம் வச்சாச்சு ஜாலியா இருக்கு. ஆ,